பாருங்க, தமிழ்நாட்டின் தலைநகர் எது? தமிழ்நாட்டின் தலைநகர் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சென்னை. இரண்டாவது வினா, தமிழ்நாட்டின் மொத்த பரப்பு எவ்வளவு? தமிழ்நாட்டின் மொத்த பரப்பு எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1,30,058 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் மொத்த பரப்பு வந்து 1,30,058 சதுர கிலோமீட்டர். மூன்றாவது வினா, தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சட்டநாதன். தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் சட்டநாதன். நாலாவது வினா, 1928 அனைத்து இந்திய தாழ்த்தப்பட்ட வர்க்க சங்கத்தை நிறுவியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, எம்.சி. ராஜா. ஐந்தாவது வினா, தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை? சரியான விடை ஆப்ஷன் பி, 234. ஆறாவது வினா, தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை? ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? சரியான விடை ஆப்ஷன் டி, 39. ஏழாவது வினா, தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 18. எட்டாவது வினா, தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, எம். கருணாநிதி. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் கருணாநிதி அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஒன்பதாவது வினா, தமிழகத்தின் உயர்ந்த மலைச்சிகரம் எது? ஒரு முக்கியமான வினா. தமிழகத்தின் உயர்ந்த மலைச்சிகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, தொட்டபெட்டா. பத்தாவது வினா, தமிழ்நாட்டில் உள்ள ஆர்டிசன் நீரூற்றுகள் உள்ள பள்ளத்தாக்கு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வெள்ளாற்று பள்ளத்தாக்கு. 11வது வினா, தமிழ்நாட்டில் உள்ள மிக நீளமான ஆறு எது? தமிழ்நாட்டில் உள்ள மிக நீளமான ஆறு எது? சரியான விடை ஆப்ஷன் சி, காவிரி. 12வது வினா, தமிழ்நாட்டின் கேரளா இடத்தில் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ஜான் பென்னி குயிக். 13வது வினா, தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நதி எது? தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நதி எது? சரியான விடை ஆப்ஷன் டி, பவானி. 14வது வினா, தமிழ்நாட்டின் இறந்த ஆறு என அழைக்கப்படும் ஆறு எது? தமிழ்நாட்டின் இறந்த ஆறு என அழைக்கப்படும் ஆறு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, நொய்யல் ஆறு. தமிழ்நாட்டின் இறந்த ஆறு வந்து நொய்யல் ஆறு. 15வது வினா, தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது? சரியான விடை ஆப்ஷன் சி, கல்லணை. 16வது வினா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது? தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது? சரியான விடை ஆப்ஷன் பி, மேட்டூர் அணை. மிகப்பெரிய அணை வந்து மேட்டூர் அணை. 17வது வினா, தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை எது? தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சோலையாறு அணை. 18வது வினா, தமிழ்நாட்டில் உள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா எது? தென்னிந்தியாவின் ஸ்பா எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, குற்றால அருவி. தென்னிந்தியாவின் ஸ்பா குற்றால அருவி. 19வது வினா, தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவின் நயகரா எது? இந்தியாவின் நயகரா எது? சரியான விடை ஆப்ஷன் டி, ஒகேனக்கல் அருவி. 20வது வினா, உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை எது? உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை எது? சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ, மெரினா கடற்கரை. 21வது வினா, தமிழ்நாட்டின் காலநிலை எந்த காலநிலையை சார்ந்ததாகும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அயனமண்டல காலநிலை. 22வது வினா, தமிழகம் மிக அதிக மழை பெறும் பருவக்காற்று எது? ஒரு முக்கியமான வினா. தமிழகம் மிக அதிக மழை பெறும் பருவக்காற்று எது?
இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் பி வடகிழக்கு பருவக்காற்று. 23வது வினா தமிழகத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் மண் வகை எது? சரியான விடை ஆப்ஷன் சி செம்மண். 24வது வினா தமிழ்நாடு வனச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாடு வனச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1882. 25வது வினா தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1949. 26வது வினா தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி 1980. தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டம் 1980. 27வது வினா தமிழ்நாட்டில் காடுகள் குறைவாக உள்ள மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ திருவாரூர். 28வது வினா தமிழகத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட சரணாலயம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி முதுமலை. 29வது வினா தமிழ்நாட்டில் கனநீர் திட்டம் அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் கனநீர் திட்டம் அமைந்துள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தூத்துக்குடி. 30வது வினா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதலாவது உயிர்கோள காப்பகம் எது? இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதலாவது உயிர்கோள காப்பகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நீலகிரி. 31வது வினா தமிழகத்தின் மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம் எது? தமிழகத்தின் மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி மன்னார் வளைகுடா. 32வது வினா தமிழ்நாடு ஊட்டச்சத்து கொண்ட வரைவு செய்யப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் சி 1994. 33வது வினா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2014 முதல் 15 வரை. 34வது வினா தமிழ்நாட்டின் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாட்டின் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆடுதுறை. தமிழ்நாட்டின் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆடுதுறை. 35வது வினா தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பயிர் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கரும்பு. 36வது வினா தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரையின் நீளம். தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரையின் நீளம். சரியான விடை ஆப்ஷன் பி 1076 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர். 37வது வினா தமிழ்நாட்டில் எந்த பாசன முறை மிக அதிக அளவில் பின்பற்றப்படுகிறது? ஒரு முக்கியமான வினா இது. சரியான விடை ஆப்ஷன் ஏ கிணற்று பாசனம். தமிழ்நாட்டில் கிணற்று பாசனம் தான் அதிக அளவில் பின்பற்றப்படுகிறது. 38வது வினா இந்தியாவின் எத்தனை சதவீதம் லிக்னைட் தமிழகத்திலிருந்து கிடைக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் சி 90%. 39வது வினா தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் எது? ஒரு முக்கியமான வினா. தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பைக்காரா. தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் பைக்காரா. 40வது வினா தமிழகத்தின் முதல் அனல் மின் திட்டம் எது? தமிழகத்தின் முதல் அனல் மின் திட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி நெய்வேலி. தமிழகத்தின் முதல் அனல் மின் திட்டம் நெய்வேலி. 41வது வினா தமிழகத்தின் முதல் கூட்டுறவுத்துறை மின் திட்டம் எது? சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி ஜெயங்கொண்டம். தமிழகத்தின் முதல் கூட்டுறவுத்துறை மின்திட்டம் ஜெயங்கொண்டம். 42வது வினா தமிழகத்தின் முதல் அணுமின் நிலையம் எது? தமிழகத்தின் முதல் அணுமின் நிலையம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி கல்பாக்கம். தமிழகத்தின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கம். 43வது வினா ஜெட்ரோபா தாவரத்தை பயன்படுத்தி பயோடீசல் தயாரிக்க கொள்கையை வகுத்துள்ள ஒரே மாநிலம் எது?
சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி தமிழ்நாடு. 44வது வினா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். 45வது வினா தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு எது? தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு எது? சரியான விடை ஆப்ஷன் டி மூன்றும் சரி. திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மூன்றும் தான் நெசவு பள்ளத்தாக்கு. தமிழ்நாட்டோட நெசவு பள்ளத்தாக்கு வந்து திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர். 46வது வினா தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது? ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரூர். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் வந்து கரூர். 47வது வினா தெற்காசியாவின் டெட்ராய்டு எது? தெற்காசியாவின் டெட்ராய்டு எது? சரியான விடை ஆப்ஷன் டி சென்னை. தெற்காசியாவின் டெட்ராய்டு வந்து சென்னை. 48வது வினா சமத்துவபுர திட்டம் 1997 முதலாக எந்த இடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி மேலக்கோட்டை, மதுரை. சமத்துவபுர திட்டம் வந்து 1997 முதலாக மேலக்கோட்டை, மதுரையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 49வது வினா தமிழ்நாடு மாநில மனநல ஆணையம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1994. கடைசி வினா இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் எது? இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி சென்னை. இந்த தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பன்னாட்டு விமான நிலையம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அண்ணா விமான நிலையம். 2வது வினா தமிழ்நாட்டில் அமைய உள்ள பசுமை விமான நிலையம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்ரீபெரும்புதூர், பரந்தூர். 3வது வினா இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021 தொடங்கப்பட்டது எங்கு? ஒரு முக்கியமான வினா. இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021 தொடங்கப்பட்டது எங்கு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலியார்குப்பம், விழுப்புரம். இது வந்து எதற்காக தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவில் பாதிப்படைந்த மாணவர்களுக்காக 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக இதை இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கியிருப்பாங்க. ஆண்டு முக்கியம் 2021. 4வது வினா கலையரசன் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? கலையரசன் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இடஒதுக்கீடு தொடர்பாக கலையரசன் கமிட்டி தொடர்புடையது. எதற்காக பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடுக்காக இந்த கமிட்டி போட்டிருப்பாங்க. கடைசியாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. 5வது வினா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார். 6வது வினா ராஜாஜி அறிமுகப்படுத்திய கல்வி முறை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குலக்கல்வி முறை. 7வது வினா தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1970. 8வது வினா தமிழகத்தில் 10+2+3 எனும் கல்வி முறை அமலுக்கு வந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி 1978. இந்த 10+2+3 அப்படி திட்டத்தை எந்த குழு பரிந்துரைக்கும்னா கோத்தாரி கல்வி குழு. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1964. அது தமிழகத்தில் எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா 1978. 9வது வினா சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1857. 10வது வினா சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கிபி 1929.
11வது வினா திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இது ஒரு முக்கியமான வினா. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 2009 செப்டம்பர் 30. 12வது வினா கிராமங்களில் கர்ணம் என்ற பதவி நீக்கப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் பதவி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1980. கிராமங்களில் கர்ணம் என்ற பதவி நீக்கப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் பதவி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1980. 13வது வினா தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதையின் சிறந்த குணாசியத்தை வெளிப்படுத்தும் சீரிய திட்டமாக அறியப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மதிய உணவு திட்டம். 14வது வினா எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் எங்கு எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் பி திருச்சி ஜூலை 1 1982. சத்துணவு திட்டம் வந்து திருச்சியில் ஜூலை 1 1982 தொடங்கப்பட்டது. 15வது வினா தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார்? தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிவாஜி கணேசன். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1971 பெற்றிருப்பாங்க. 16வது வினா தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி யார்? சரியான விடை ஆப்ஷன் டி பத்மினி ஜேசித்துறை. உங்களுக்கான வினா பாருங்க தமிழ்நாட்டின் முதல் பெண் மேயர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 17வது வினா தமிழில் வெளிவந்த முதல் நாவல் எது? ஒரு முக்கியமான வினா. தமிழில் வெளிவந்த முதல் நாவல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரதாப முதலியார் சரித்திரம். 18வது வினா தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மதராஸ் மெயில். 19வது வினா தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் எது? அது வந்து நாளிதழ், இது வந்து தமிழ் நாளிதழ் கேட்குறாங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சுதேசமித்திரன். 20வது வினா 1939 வெளியிடப்பட்ட ஜீவிய சரித சுருக்கம் யாருடைய சுயசரிதை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இரட்டைமலை சீனிவாசன். எந்த ஆண்டு பாருங்க 1939 ஜீவிய சரித சுருக்கம் யாரோட சுயசரிதைனா இரட்டைமலை சீனிவாசன். 21வது வினா தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது? தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் நுழைவாயில் வந்து தூத்துக்குடி. 22வது வினா டிட்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு. டிட்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1965. டிட்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு 1965. 23வது வினா தமிழ்நாட்டின் சரித்திரம் உரையும் பூமி எது? தமிழ்நாட்டின் சரித்திரம் உரையும் பூமி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சிவகங்கை. 24வது வினா தமிழ்நாட்டின் புனித பூமி எது? தமிழ்நாட்டோட புனித பூமி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராமநாதபுரம். 25வது வினா சிப்காட் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா. சிப்காட் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1971. சிப்காட் 1971. 26வது வினா புவியியலாளர்களின் சொர்க்கம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சேலம். 27வது வினா தமிழகத்தில் முதலாக பழைய கற்கால கருவிகளை சென்னைக்கு அருகிலுள்ள பல்லாவரத்தில் கண்டறிந்தவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ராபர்ட் ப்ரூஸ்புட். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1863. ஒரு முக்கியமானது. 28வது வினா யுனைடெட் நேஷனல் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? யுனைடெட் நேஷனல் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சுப்பராயர். 29வது வினா டான்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. டான்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1965.
டான்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1965. 30வது வினா தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் அதாவது டான்ஜிட்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1970. டான்ஜிட்கோ 1970. 31வது வினா ஆகஸ்ட் 15 1947 இந்திய சுதந்திரம் பெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். 32வது வினா தமிழ்நாடு திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள். இதன் சரியான விடை ஆப்ஷன் பி 25/5/1971. இது ஒரு முக்கியமான வினா. இது தமிழ்நாடு திட்டக்குழு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/5/1971. 33வது வினா தமிழ்நாட்டு திலகர் யார்? தமிழ்நாட்டு திலகர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வ.உ. சிதம்பரம். 34வது வினா தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் யார்? தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி எஸ்.ஆர். கண்ணம்மாள். 35வது வினா 1956 எட்டயபுரத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை துவக்கியவர் யார்? 1956 எட்டயபுரத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை துவங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காமராஜர். ஆண்டு முக்கியம் 1956. 36வது வினா 2006 பெரும் தலைவர் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மு கருணாநிதி. அப்போ ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். அதை அறிவித்தவர் யாருன்னா மு கருணாநிதி. ஆண்டு முக்கியம் 2006. 37வது வினா டிஎன் தீக்ஷா என்பது என்ன? டிஎன் தீக்ஷா என்பது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆசிரியர்களுக்கான தேசிய மின்மய பணித்தளம். டிஎன் தீக்ஷானா ஆசிரியர்களுக்கான தேசிய மின்மய பணித்தளம். 38வது வினா நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை யார்? நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வ.வே.சு. ஐயர். 39வது வினா பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தந்தை பெரியார். பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா தந்தை பெரியார். 40வது வினா தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் யார்? தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தந்தை பெரியார். தந்தை பெரியாரோட இதழ் பண்ணி பாருங்க. 1925 குடியரசு அப்படிங்கிற இதழ் தொடங்கியிருக்காரு. 1926 திராவிடன், 1928 ரிவோல்ட், 1930 குடும்ப கட்டுப்பாடு, 1933 புரட்சி, 1934 பகுத்தறிவு, 1935 விடுதலை. இது எல்லாமே யார் பண்ணியிருக்காங்கன்னா தந்தை பெரியார். 41வது வினா இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். 42வது வினா இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யார்? இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவின் ஏவுகணை மனிதன்னா ஏபிஜே அப்துல் கலாம். உங்களுக்கான வினா இந்தியாவின் ராக்கெட் மனிதன் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 43வது வினா இளைய கலாம் யார்? இளைய கலாம் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மயில்சாமி அண்ணாதுரை. 44வது வினா தனித்தமிழ் இசைக்காவலர் யார்? தனித்தமிழ் இசைக்காவலர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அண்ணாமலை செட்டியார். தனித்தமிழ் இசைக்காவலர் அண்ணாமலை செட்டியார். 45வது வினா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். 46வது வினா தமிழ் பத்திரிகை உலகின் தந்தை. தமிழ் பத்திரிகை உலகின் தந்தை. சரியான விடை ஆப்ஷன் டி ஜி சுப்பிரமணிய ஐயர். 47வது வினா தமிழ் நாடகத்தின் தந்தை யார்?
தமிழ் நாடகத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பம்மல் சம்பந்த முதலியார். 48வது வினா ஆஸ்கார் விருது பெற்ற முதல் தமிழர் யார்? ஆஸ்கார் விருது பெற்ற முதல் தமிழர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி ஏ.ஆர். ரகுமான். 49வது வினா விவசாயத்தில் காணப்படும் சிக்கல்களை தீர்ப்பதோடு விதைகள், உரங்கள் போன்ற தகவல்களை விவசாயிகளுக்கு தெரிய வைக்க உதவும் செயலி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உழவன் செயலி. இந்த உழவன் செயலி எந்த ஆண்டு உருவாக்கியிருப்பாங்கன்னா 2018. முக்கியமானது உழவன் செயலி 2018. கடைசி வினா தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு? தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி 1948. தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1948.